ஒரு கிலோ கறி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் வச்சுருங்க. சட்டியில் என்ன பண்ணுங்கள், அடுப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கழுவி இந்த கறியெல்லாம் கழுவி நல்லா எடுத்துக்கங்க. சூப்பராக கழுவி நல்லா வச்சுருக்கேன். அதே மாதிரி அரிசி வந்து 1 கிலோ தண்ணியை போட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறணும். நல்லா வைக்கணும். வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் எவ்வளோன்னா 400 கிராம். அதே மாதிரி எண்ணெய் அப்படின்னு பார்த்தா அது வந்து 200 மில்லி. வெங்காயம் வந்து 400 கிராம். இதை போட்டு நல்லா வந்து கிண்டுங்க. எந்த அளவுக்கு கிண்டணும்னா இந்த வெங்காயமே பொன்னிறமாக மாறணும். இந்த அளவுக்கு நல்லா வந்து கிண்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. அது நல்லா பொன்னிறமாக மாறும். பொன்னிறமாக மாறினா தான் அந்த பிரியாணி டேஸ்ட்டு வரணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ ஆயிடுச்சு பாருங்கள். பொன்னிறமாக ஆன பிறகு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா ஒரு கை அளவுக்கு அதை வந்து என்ன பண்ணி ஆட் பண்ணுங்கள். அதை 1 நிமிஷம் நல்லா வதங்குற அளவுக்கு 1 நிமிஷம் வந்து நல்லா போட்டு கிண்டிக்கிட்டு அது வந்து நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். பிரியாணி வந்து ஸ்மெல்லு வரும். அந்த கொத்தமல்லி புதினா போட்டால் ஸ்மெல்லு நல்லாயிருக்குன்றதுக்காக போட்டு ஒரு 1 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ அடுத்து 3 பச்சை மிளகா, பெரிய பெரிய சைஸில் ஒரு 3 பச்சை மிளகா இருந்தால் போதும். நடுவில் கட் பண்ணி அதை போட்டுருங்க. பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு அதே மாதிரி 1 நிமிஷம் போட்டு வதக்குங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அது ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து மிளகாவை ஆட் பண்ணுங்க. மிளகா இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா காரம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்குது. ஸோ பாருங்கள், கலர் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். மிளகா போட்டோன்னே அந்த கலரே உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் கேசரி பவுடர், இந்த கலர் பவுடர்லாம் வந்து போட தேவையில்லை. இந்த மிளகா போட்டாலும் வந்து கலர் நல்லா ஃபுல்லாக சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி வந்து 100 கிராம், பூண்டு வந்து 50 கிராம். இது வந்து மிக்ஸி பண்ணி நல்லா அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 1 நிமிஷம். ஸோ நல்லா பாருங்கள், சூப்பராக வந்துருக்கும். அந்த கலரே பாருங்கள், சூப்பராக இருக்கும். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கிண்டுங்க. 1 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கு. ஸோ ஃபைனலாக கிண்டியாச்சு. ஓகே, நல்லா கொதிக்குது பாருங்கள். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கொதிக்குது. இப்போ தான் உப்பு போடணும். உப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டுங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். கம்மியாக போட்டு கம்மியாகிடுச்சுன்னா உங்களுக்கு இதுவாகிடும். இந்த அரிசியில் கொட்டும்போது கரெக்டாகிடும். அதிகமாக விட அரிசி கொட்டும்போது கரெக்டாகிடும். அதை போட்டு நல்லா கிண்டி ஒரு 1 நிமிஷம் போட்டு நல்லா கிண்டி வரணும். நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. அது ஒரு 1 நிமிஷம் எல்லாமே 1 நிமிஷம் உங்களுக்கு போட்டு நல்லா கிண்டுங்க. அடுத்து வந்து தயிர். உங்களுக்கு தயிர் வந்து நான் 10 ரூபா பாக்கெட்னா ஒரு 100 மில்லி 10 ரூபா பாக்கெட் வந்து 2 பாக்கெட் போடணும். கிட்டத்தட்ட 200 மில்லி போடணும் தயிர் வந்து. 2 பாக்கெட் போடுற மாதிரி 200 மில்லி போட்டுருக்கோம். 200 மில்லி போட்டால் உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த புளிப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு தேவையெல்லாம் அந்த எலுமிச்சப்பழம்லாம் வந்து போடணும்னு அவசியமே கிடையாது. தயிர் நல்லா புளிப்பாக இருந்தாலும் கூட இந்த எலுமிச்சப்பழம் போட தேவையில்லை. புளிப்பு இல்லை அப்படின்னாலும் அந்த எலுமிச்சப்பழம் வந்து நம்ம சேர்த்துக்கணும். புளிப்பாக இருந்தது அப்படின்னு நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஃபைனலாக வந்து பார்க்கலாம். புளிப்பு, அந்த உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபைனலாக தான் பார்க்கணும். இப்போ பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதையும் நல்லா கிண்டிக்க வேண்டியதான். ஒரு 1 மினிட் மட்டும் 1 நிமிஷம் பார்த்து நல்லா கிண்டிக்க நல்லா கிண்டிக்கிட்டே 1 நிமிஷம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தக்காளி எவ்வளோ பார்த்தோன்னா இது 400 கிராம். ஸோ வெங்காயமும் 400 கிராம் தான், தக்காளியும் 400 கிராம். இது ரெண்டுமே ஒரு ஈக்குவலாக போட்டு இதையும் நல்லா பார்த்து கிண்டி 1 நிமிஷம். நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்தா நல்லா கிண்டிடலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா போட்டு கிண்டிடலாம்.
ஃபைனலாக கிண்டியாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 மில்லி. 1 லிட்டருக்கு ஒரு 200 கிராம் கம்மியாக ஊற்றும். 800 மில்லி. நீங்கள் வந்து அளவு பார்த்தீங்கன்னா ஏதாவது சொம்புலையோ ஏதோ ஒரு அளவு வச்சுட்டு கரெக்டாக ஊற்றுங்க. 800 மில்லி வரணும். ஃபைனலாக தண்ணி ஊற்றி அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பார்த்து நல்லா தெளிவாக வந்து என்ன பண்ணணும்னா வேக விட்டுருணும். இது கூட ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா வேகணும். நல்லா 10 நிமிஷம் வெந்துருச்சு. அதுக்கு பிறகு கடைசியாக தான் இப்போ வந்து கறியை போடுறோம் பாருங்க. இந்த மசாலா நல்லா 10 நிமிஷம் வந்து நல்லா வெந்த பிறகு தான் கடைசியாக தான் கறி வந்து போடணும். யாரை பற்றியும் கறி வந்து போடாதீங்க. ஏன்னா ஜப்பார் பாய் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் அதேமாதிரி பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நானும் இப்போ கரெக்டாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எப்படி வருதுன்னு கடைசியாக பார்க்கலாம். சொன்ன மாதிரியே கரெக்டாக நானும் போட்டுட்ருக்கேன். நீ சரி தான், நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. கறியை போட்டாச்சு நம்ம. ஸோ பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். வாசனை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. அப்போ எப்படி பிரியாணி எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதையும் போட்டு நல்லா கிண்டணும். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 மினிட் தான், நல்லா 5 நிமிஷம் தான். கிட்டத்தட்ட ஒரு 25% தான் வேக விடணும். மீதி 75% பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை கொட்டிட்டு அதுக்கு பிறகு தான் வேக விடணும். இது வந்து 25% தான் கறி வந்து வேகும். ஃபுல்லாக வந்து வேக விட மாட்டோம். சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருணும். 5 நிமிஷம் வந்து இருந்தால் போதும். அதுக்கு பிறகு நம்ம அரிசியை வந்து வேக விட்டுருலாம். 5 நிமிஷம் மூடி விட்டுருலாம். இப்போ நம்ம அரிசியை வந்து ஆஃப் ஆயில் எடுத்து பண்ணிக்கலாம். அரிசியை நான் கூட்டிட்டு அரை வேக்காடாக வந்து அரிசி வந்து அரை வேக்காடு வேக விட்டுட்டு அதை எடுத்து நம்ம தம் பண்ணலாம் கடைசியாக. ஓகேங்களா? ஸோ அரிசி எடுத்து கொட்டிடுறோம். ஸோ நம்ம ஆஃப் ஆயில் பண்ணிடலாம். அரிசி வந்து ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் விட்டால் அந்த ஆஃப் ஆயில் அந்த கணக்கு வந்துடும் உங்களுக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் விட்டால் அந்த ஆஃப் ஆயில் வந்துடுங்களே அந்த தன்மை. அரிசி வந்து ஒரு 1/4 இல்லை 30% வெந்த அளவுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக அதை எடுத்து என்ன பண்ணணும், தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கு பேர் எடுத்து ஃபைனலாக கொட்டிடணும். அது காரணமே கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து. உப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரம் இல்லைனாலும் சேர்த்துங்க. புளிப்பு இல்லைன்னா ஒரே எலுமிச்சம்பழம் எடுத்து புளிஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதான். இதை மட்டும் செஞ்சுருங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக அரிசி போடுறதுக்கு முன்னாடி வந்து செஞ்சுருங்க. இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து போட்டுருங்க. அரிசியை போட்டுட்டு வந்து ரொம்ப கிண்டவும் கூடாது. ஸோ அரிசி எடுத்து போடுறீங்களா, அரிசியை போட்டுட்டு மேலாக்க அப்படி பரப்பி விடணுங்க. போட்டு அடி வரைக்கும் கிண்டி அரிசி வந்து அந்த தண்ணியோடு சேர்க்கக்கூடாது. ஸோ அது ஒரு மிஸ்டேக் வந்து எல்லோரும் பண்ணுவாங்க. ஏன்னா ஜப்பார் பாய் அப்படி தான் சொல்லியிருக்காரு. அதேமாதிரி நானும் பண்ணி பார்க்குறேன். அரிசி அடி வரைக்கும் கிண்டாமல் அடி மேலாக்க பரப்பி விட்ருவோம். அவ்வளோ. ஸோ இந்த மெத்தட் தான் பண்ணி ஆகணும். ஓகேங்க. இந்த அரிசிக்கும் தண்ணிக்கும் சரிசமமாக வரணும். ஸோ எனக்கு வந்து அந்த தண்ணி கரெக்டாக லெவலில் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு வேளை தண்ணி லெவல் கரெக்டாக வரல அப்படின்னா அந்த அரிசியோட தண்ணி வடிச்சிங்க பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எடுத்து மிக்ஸி பண்ணி விட்ருங்க. வடித்த தண்ணி எடுத்து மிக்ஸி பண்ணுங்கள். நீங்கள் பச்சை தண்ணி எடுத்து போடாதீங்க. ஏன்னா உப்பு காரம்லாம் அப்புறம் சப்புன்னு ஆகிடும். அந்த வடித்த தண்ணி எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணியும் அரிசியும் சரிசமமாக வர அளவுக்கு ஆட் பண்ணுங்க. அவ்வளோதான். எனக்கு வந்து கரெக்டாக வந்து நான் எதுவும் சேர்க்கலை. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பாருங்கள், நல்ல ஒரு கலராக தான் வந்திருக்கு. இதை என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடிடணும். ஓகேங்களா? ஹை ஃப்ளேம் வச்சு மூடிட்டு அதுக்கு பிறகு லோ ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம். ஸோ நான் மூடிட்டு பாருங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிடணுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். இதை எடுத்து மேலே வச்சிடலாம். இது வந்து தம்முக்காக. அந்த வடித்த கஞ்சி இருந்து பார்த்திங்கன்னா அரிசி வடித்த கஞ்சி அதை எடுத்து மேலே வச்சிட்டோம் தம்முக்காக. இப்போ 5 நிமிஷம் வந்து நம்ம ஸ்பீடாக விட்டுடலாம். சைட்லேருந்து புகை வர அளவுக்கு வரணுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு புகை வரும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 இல்லை 25 நிமிஷம் விடுங்க. சைட்லேருந்து புகை வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபைனலாக நம்ம எடுத்து பார்க்கலாம் வாங்க. எனக்கு 25 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. ஸோ பாருங்கள், நல்லா தான் வந்திருக்கு. பரவாயில்ல. இந்த தண்ணியெல்லாம் உடஞ்சிருச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆச்சுங்க. ஏன்னா என்னுடைய அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மெலிசாக எரியுது.
ரொம்ப ஸ்பீடாக வந்து எரியல. லோ ஃப்ளேமில் சில பேர் எடுத்து லோ ஃப்ளேம் வச்சாலே ஓரளவுக்கு மீடியமாக வந்துருக்கும். எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்ததுனால 30 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ பரவாயில்லைங்க, கலர்ஃபுல்லாக தான் வந்திருக்கு. ஜப்பார் பாய் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. சரி ஓகே, பிரியாணி செய்யணும்னு வச்சிங்கன்னா இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா, நல்லா தான் வந்திருக்கு. சூப்பருங்க. இந்த மாதிரி சமையல் வீடியோலாம் அப்லோட் பண்ணலான்னு இருக்குங்க. பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக இதை கிண்டி எடுத்து பார்க்கணுங்க. இது பாருங்கள், ஸோ கறி வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே பிஞ்சிக்கிட்டு வருது. அந்தளவுக்கு வந்துருக்கு. கறியை தனித்தனியாக அப்படியே பிஞ்சு வருதுங்க. அந்தளவுக்கு வந்துருங்க. பரவாயில்லைங்க, சூப்பருங்க. உண்மையில் நல்லா தான் செஞ்சுருக்கேன் ஜப்பார் பாய். இதேமாதிரி இன்னும் செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட் வந்து தெரியுங்க, எப்படி வந்திருக்கு பிரியாணி, எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். சேனல் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் வந்து தெரியுங்க. ஏதாவது இன்னும் சேர்க்கணும் அப்படின்னாலும் தாராளமாக சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ.